அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை. கதையின் தலைப்பு பெண் மனம். கதையாசிரியர் கூபா ராஜகோபாலன். கதை பதிவு மார்ச் 4, 2024. எதற்காக இன்னும் சாய்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எழுந்து சாப்பிட வரப்படாதோ என்று கனகம் நடராஜனை சொன்னாலே ஒழிய தானும் வெகு நேரம் ஜானகி போன பின்பு ஏதோ யோசனை செய்து கொண்டே படுத்து கொண்டிருந்தாள். பொழுது போனது இருவர்களுக்குமே தெரியவில்லை. நடராஜன் கனகத்திற்கு பதில் சொல்லாமல் தன் மனதில் இருந்த எண்ணங்களின் தொடர்ச்சியாக ஒரு கேள்வி கேட்டான். உன் தோழியை இங்கே சாப்பிட சொல்கிறது தானே? மத்தியானம் வந்தவள் இனிமே போய் தானே சமையல் செய்ய வேண்டும். பாவம், அவள் சாப்பிட்டு விட்டாள். அவள் அகமுடையான் என்ன ஆகிறது? ஓ, மறந்து விட்டேன். ஆனால் அவரை மறந்து விட்டாளோ? ரொம்ப அழகா இருக்கே. ஜானகி என்ன கல்யாணம் ஆகாதவள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. என்ன இல்லை? ஏதாவது புத்தி குழம்பி விட்டதோ என்று கேலியில் இறங்கி தன் மனதில் இருந்த வேதனையை அகற்ற முயன்றாள் கனகம். உன் தோழிக்கு என்ன வயசு என்று மறுபடியும் நடராஜன் தன் எண்ணங்களை தொடர்ந்தே கேட்டான். என் தோழி என்பவள் என்ன கிழவியாக இருப்பாளா? அவளுக்கும் என் வயதுதான் இருக்கும். உன்னை காட்டிலும் உயரமாக இருக்கிறாள். அதற்கென்ன? அவர்கள் வீட்டில் எல்லோரும் உயரம். உயரம் என்றால் பொருத்தமாக இருக்க வேண்டாமா? கனகத்திற்கு கொஞ்சம் எரிச்சல் வந்தது. அதை பற்றி என்ன தர்க்கம் இப்பொழுது? எழுந்திருங்கள், சாப்பிட எனக்கு தூக்கம் என்னை கண்ணை சுற்றுகிறது என்று கனகம் எழுந்து சமையலறைக்கு போக தயாரானாள். அவள் புருஷனுக்கு என்ன வேலை? கஷ்டம் ஆபீசிலாம். என்ன சம்பளம்? 40 ரூபாவாம். பட்டணத்தில் 40 ரூபாவில் பாவம் எப்படி காலட் சேபம் செய்கிறார்களோ. அகமுடையான் பெண் ஜாதி 2 பேர் தானே, செய்யாமல் என்ன பிரமாதம்? மிச்சம் கூட பிடித்து விடலாம். அதுவும் நம்மை போல ஒரு சினிமா, ஒரு வேடிக்கை, வினோதம் ஒன்றுக்கும் போகாமல் இருந்தால் என்ன செலவு? இந்த பணம் கூட அவள் காதில் ஏறவில்லை. பாவம், பேச வேண்டும் என்று திருவல்லிக்கேணியிலிருந்து வந்திருக்கிறாள். இங்கேயே சாப்பிட சொல்லியிருக்கலாம் என்றான் மறுபடியும். சாப்பிட இருக்க மாட்டேன் என்று விட்டாள் என்று கனகம் அழுத்தமாக சொன்னாள். இருக்க சொன்னாயோ? நன்றா இருக்கிறது. நீங்கள் பேசுகிறது மெனக்கெட்டு ஆத்துக்கு வந்தவர்களை சாப்பிட சொல்லாமல் தான் இருப்பார்களாகும். என்னமோ. இல்லை, சரி சாப்பிட வாருங்கள். பிறகு இல்லை இல்லை என்று இழுத்து கொண்டே இருக்கலாம். வெறுமனே எழுதி எழுதி மூளை கலங்கி போய்விட்டது. இனிமேல் பைத்தியம் பிடிக்க வேண்டிய ஒன்றுதான் பாக்கி. கனகம் இலை போட்டு பரிமாறினாள். நடராஜன் இலையில் சாதம் விழுவதற்கு முன்பே போதும் போதும் என்று கையை அமர்த்தினான். இதென்ன? ஓஹோ, சாதம் போடவே இல்லையா? எங்கே ஞாபகம்? இந்த கேள்வியை தான் கேட்ட பிறகுதான் கனகத்திற்கே மனதில் ஏதோ தட்டிட்டு. அந்த கேள்வி காதில் பட்டவுடன் நடராஜனும் சற்றென்று தலையை தூக்கி கனகத்தின் முகத்தை கவனித்தான். ஆனால் தான் பயந்தது போல் அவள் முகத்தில் ஒரு குறியும் தென்படவில்லை. மறுபடியும் யோசனையில் ஆழ்ந்தான். கனகம் பரிமாறி கொண்டிருக்கும் பொழுதே அவன் மெய்மறதியை கவனித்தாள். நாளைக்கு அவளை இங்கே சாப்பிட வர சொல்லியிருக்கேன் என்றாள் அவனுடைய முகத்தை உற்று கவனித்து கொண்டே. நடராஜன் முகமுடனே மலர்ந்ததை கண்டான். அவள் உள்ளத்தில் சுரீர் என்று குத்தினது போன்ற ஒரு வேதனை உண்டாயிற்று. அதை எப்படியோ முகத்தில் தென்படாமல் மறைத்து கொண்டாள். அவன் புருஷனையும் கூட்டிக் கொண்டு வர சொல்லியிருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு கனகம் மறுபடியும் அவன் முகத்தை கூர்ந்து கவனித்தாள். தன் வார்த்தைகளால் அவன் முகம் எப்படி மாறுகிறது என்பதை கவனிக்க அவன் முகம் சற்றென்று சிரித்தது. சிறிது அசடு கூட தட்டிட்டு அவனால் மறைக்க முடியவில்லை. மனைவியின் முகத்தை பார்த்தான். அவள் கவனித்து விட்டாளா என்று அறிய, ஆனால் அதை அவள் முன்பே ஊகித்து தலையை திருப்பிக் கொண்டு வேறு ஏதோ கவனமாயிருப்பது போல் இருந்தாள். தனது ஊகம் சரி என்றதால் ஏற்பட்ட ஒரு திருப்தியும் அதனாலேயே ஒரு வேதனையும் ஒரே சமயத்தில் அவள் உள்ளத்தில் எழுந்தன. நாளைக்கு என்ன ஆபீஸில் லீவு கிடையாதே என்று நடராஜன் சொன்னது அவள் காதில் படவில்லை. அவள் ஆத்துக்காரர் ரொம்ப நல்லவர்கள் என்கிறாள். போகிறது. ஜானகி ரொம்ப கெட்டிக்காரி. அழகுதான் என்ன, கொடுத்து வைத்தவள் அனுபவிக்கிறாள் என்று சொல்லிவிட்டு கனகம் திடீரென்று மௌனமானாள். அன்று ஜானகி வந்த முதலே நடராஜன் வெறித்து கொண்டு விட்டதை கனகம் அறிந்து கொண்டாள். தோழிகள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அடிக்கடி ஏதோ சாக்கு வைத்து கொண்டு அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்த அரைப்பக்கம் வந்தான். கனகத்திற்கு வெட்கம் நாக்கை பிடுங்கி கொள்ளலாம் போலிருந்தது. தன் தோழி அதை அறிந்துவிடக்கூடாது என்று வெகு கவனமாக இருந்தாள். அவன் பாதி தூரம் வருவதற்குள் தான் எதிர்கொண்டு எழுந்து போய் என்னவென்று கேட்டு விட்டு வந்தாள். அப்பொழுது அவன் தலையை உள்பக்கம் திருப்பி ஜானகியை திருட்டு பார்வை பார்த்தான். ஜானகி அதை கவனிக்கவில்லை என்று கண்டு கனகம் கொஞ்சம் ஆறுதல் அடைந்தாள்.
அவளை சாப்பிட சொல்ல வேண்டும் என்று கனகத்திற்கு உள்ளால் ஆசை. ஆனால் தன் புருஷன் அதற்குள் ஏதாவது அசட்டுத்தனமாக நடந்து கொண்டு விட்டால் என்ன செய்கிறது என்று பயம் மேலிட்டது. ஜானகி என்ன நினைப்பாள்? அவளை பற்றி எப்படியாவது நினைத்து விட்டு போனால் போகட்டும். தன்னை பற்றி என்ன நினைப்பாள்? அத்துடன் கூட மற்றொரு வேதனையும் கூட எழுந்தது கனகத்திற்கு மனதில். ஜானகி மிகவும் அழகாக இருந்தாள் என்பது என்னமோ வாஸ்தவம்தான். தான் கூட அவ்வளவு அழகில்லை. ஆனாலும் அதனால்தான் கனகத்தின் மனதில் உள்ளதை கிளறிய அசூயை உண்டாயிற்று. தன் புருஷன் ஒவ்வொரு தடவையும் ஜானகியை பார்க்கும் பொழுது கனகத்தின் இருதயத்தில் அடித்தாற் போல் இருந்தது. அப்படியே நெஞ்சை பிடித்து சமாதானம் செய்து கொண்டாள். நடராஜன் சாப்பிட்டு விட்டு எழுந்து போனான். கனகம் சாதம் முதலியவற்றை எடுத்து இலையருகில் வைத்து கொண்டு இலையில் உட்கார்ந்து கொண்டாள். அவளுக்கு சாதம் இறங்கவில்லை. துக்கம் நெஞ்சை அடைத்தது. அழுதாள். மிருகப்பிராயமான அந்த அசூயை உணர்ச்சி அவளை உலுக்கி எடுத்தது. தன் புருஷன் நெருங்கி இவ்வளவு பழகின பிறகு தன்னிடம் இருந்த அழுகை அறியாமல் முதலாக பார்த்த ஜானியை கண்டு மனதை பறிகொடுத்து விட்டது. அவளுக்கு தாங்க முடியவில்லை. ஆனால் ஜானகியின் அழகையோ அவள் குற்றம் கண்டுபிடிக்கவில்லை. தன் புருஷனை அலட்சியத்தை கண்டுதான் அப்படி கலங்கினாள். தன்னெதிரில் தான் என்ன நினைத்து கொள்ளக்கூடும் என்பதை கூட கவனிக்காமல் அவளை பார்த்து பார்த்து ஏங்கினான். அவன் அழகாக இருக்கிறாள் என்று தன்னிடமே சொன்னான். என்னடா இப்படி சொல்கிறோமே என்பதை கூட கவனிக்காமல் அரை மணி நேரம் அப்படியே இலையடியில் உட்கார்ந்து போய்விட்டாள். அடுத்த நாள் சாப்பிட கூப்பிட்டிருப்பதாக சொல்லி நடராஜனின் மனப்போக்கை இன்னும் நன்றாக தெரிந்து கொண்டது ஒரு புறம் அவளுக்கு வருத்தமாக இருந்தது என்றாலும் மற்றொரு புறம் அவனுக்கு அளிக்கப் போகும் ஏமாற்றத்தை நினைத்து கொஞ்சம் சந்தோஷமடைந்தாள். நடராஜன் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான். அவள் வராததைக் கண்டு அவள் சாப்பிடும் இடத்திற்கு வந்தான். அவள் இலையில் உட்கார்ந்திருப்பதைக் கண்டு அதை பற்றி ஒன்றுமே கேட்கவில்லை. எப்பொழுது வருகிறார்கள்? நாளைக்கு என்றான். கனகம் கண்களை துடைத்து கொண்டு தலையை நிமிர்ந்தாள். ஏன் என்றாள் குரலில் ஆழ்ந்த இரக்கத்தை ஏற்றி. நடராஜன் அலறி போனான். இல்லை, எப்பொழுது வருகிறார்கள் என்று கேட்டேன் என்று மழுப்பினான். அவள் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். ஏன் என்று நடராஜன் கேட்டபொழுது அவன் குரலில் இருந்த ஏமாற்றத்தைக் கண்டு கனகம் கோபமும் சந்தோஷமும் ஏக காலத்தில் அடைந்தாள். நீங்கள் இல்லாவிட்டால் வந்திருப்பாள். என்ன, ஏன் என்று நடராஜன் திகிலடைந்து கேட்டான். ஆமாம், நீங்கள் அசட்டு பிசட்டு என்று பார்த்தது அவளுக்கு மனதிற்கு சமாதானமாக இல்லை. என்னிடம் கேட்டு விட்டாள். என்னடி கனகம், உன் ஆம்படையான் அப்படி வெறிச்சி பார்க்கிறார் என்று கேட்டாள். நடராஜன் வெலவெலத்து போனான். அந்த இடத்தில் நிற்பதே அவனுக்கு அசத்தியமாகிவிட்டது. மௌனமாக ஒன்றும் பதில் சொல்ல வாய் வராமல் தன் அறைக்குள் சென்றான். கனகம் ஒருவாறு ஆறுதல் அடைந்தால் மனதில் ஒரு திருப்தி ஏற்பட்டது. கொஞ்சம் நிம்மதியுடன் சாப்பிட்டுவிட்டு கைகாரியத்தை செய்தாள். அப்பொழுது பழி தீர்த்து கொண்டது போல் அவளுக்கு ஒரு உற்சாகம் கூட ஏற்பட்டது. பால் பாத்திரத்தையும் வெற்றிலை தட்டையும் எடுத்துக்கொண்டு படுக்கை அறைக்குள் போனாள். நடராஜன் அவள் முகத்தை பார்க்க வெட்கினவனாய் தூங்குவது போல் பாசாங்கு செய்து கொண்டு படுத்து கொண்டிருந்தான். கனகம் அவனை எழுப்ப முயலவில்லை. திடீரென்று அவள் மனம் இளகிற்று. அவனை அதற்கு மேல் அவமானப்படுத்திற்குள்ளாக அவளுக்கு மனம் வரவில்லை.